மொழிபெயர்ப்பு இலக்கணத்தில் இதில் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கே நிறையா மார்க்ஸ் வருது. 15 to 25 மார்க்ஸ் அப்படியே பிரிச்சுருக்காங்க. அது என்ன யூனிட்டுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடி இப்போ தமிழ் புக் இருக்குன்னா இது 8th புக் எடுத்துக்கோங்க. நான் 11th எடுத்திருக்கேன். அதே மாதிரி 8th புக்கும் நான் காமிக்கிறேன். ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நெருக்கு அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே கலைச்சொற்கள் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இந்த இது 6th to 12th வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும். ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நாம் கண்டிப்பாக படிக்கணும். இதுலேயே அதிகமாக கேட்ட ஒரு வேல்யூஸ் இது 8th. இதுலேயே ஃபஸ்ட் யூனிட் முடிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் முடியுது. செகண்ட் யூனிட் இங்கே ஆரம்பிக்குது. கலைச்சொற்கள் நிற்க அதற்கு தக கீழே கலைச்சொற்கள் அறிவோம்னு சொல்லிட்டு அந்த யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகிற கலைச்சொற்களை கண்டிப்பாக ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிறத நம்ம எழுதி வச்சுட்டு படிக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இம்பார்ட்டன்ட் ஆனதையும் ரிவிஷன் பண்ணணும்.